ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேர் திருச்சி ஈட்ஸ் அப்படின்ற குரூப்பில் நம்ம குரூப்பில் எந்த 2 மட்டன் பிரியாணி எடுத்து கம்பேர் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு கொஷின் ஒரு போல் மாதிரி கேட்டிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு டாப் 10ல் ஃபஸ்ட்டு 2 வந்தது பார்த்திங்கன்னா சந்துக்கடை பிரியாணி அண்ட் ஹோட்டல் கண்ணப்பா. ஸோ திஸ் இஸ் சந்துக்கடை பிரியாணி. அந்த பிரியாணி பாக்ஸில் வந்திருக்கு, 3 கூடவே வந்திருக்கு. என்னென்னு பார்ப்போம். இது வந்து கண்ணப்பா. கண்ணப்பா கூட என்ன வந்திருக்குன்னா ரைத்தா அண்ட் தால்ச்சா வந்திருக்கு. இது வந்து சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்திருக்கு. இது வந்து பேப்பரில் வந்திருக்கு, ஃபாயில் அதில் வந்திருக்கு. ஓகே, லெட்ஸ் do it. Trying. அப்படி கொட்டதா? ஓகே, குவான்டிட்டி எனக்கு இன்னும் பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்குது, பார்ப்போம். ரெண்டும் சேம் சைஸ் ஆஃப் பிளேட் தான். ஸோ பிளேட், பெரிய பிளேட் சின்ன பிளேட்டில் ரெண்டுமே ஒரே மாடல், ஒரே பிளேட் தான். கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. கலர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக இருக்க மாதிரி இருக்குது, பட் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சேம் லைட்டில் பாருங்கள், இந்த கலருக்கும் இந்த கலருக்கும். ரைட் சைடு இஸ் சந்துக்கடை, லெஃப்ட் சைடு இஸ் கண்ணப்பா. இந்த பிரியாணி ரெண்டுமே சூடாக தான் இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு வந்தது வந்து சந்துக்கடை பிரியாணி தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ரெண்டையும் நான் வந்து ஒரு 1 மினிட் டிஃப்ரென்ஸில் தான் ஆர்டர் பண்ணேன், ஸ்விக்கியில் பண்ணேன். ஓகே, இதெல்லாம் கண்ணப்பா இருக்கிற பீசஸ். கம்பேரிட்டிவ்லி கண்ணப்பாலேருந்து வரப்போ சூடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ரெண்டுமே நான் கையில் பிடிச்சி தான் கொண்டு வந்த மேலே. நம்பர் ஆஃப் பீசஸுமே வந்து சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ரைஸில் வந்து இந்த ரைஸ்க்கும் இது வந்து துளசி பொன்னின்னு சொன்னாங்க. ஐம் நாட் ஷூர் அபவுட் தட். பட் குரூப்பில் சொன்னது வந்து சந்துக்கடை பிரியாணி துளசி பொன்னி, கண்ணப்பா வந்து ஜீரக சம்பான்னு சொன்னாங்க. அது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. இது மெலிசாக குட்டியாக அழகாக இருக்குது. இது கொஞ்சம் நம்ம நார்மல் வீட்டில் சாப்பிட்ற அரிசி மாதிரி இருக்குது. ஓகே, பீஸ் வந்து ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பேக்ரவுண்ட் நாய்ஸஸை இக்னோர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இமேஜ் ஸ்டெபிலிட்டி வந்து கிம்பலில் பண்ணுறேன். நான் ஹேண்ட் ஹெல்டு தான் பண்ணுறேன். கிம்பலில் எனக்கு கீழே உட்காந்துட்டு கிம்பலில் எடுக்க முடியல. ஓகே, தொட்டு பார்ப்போம். இப்போ ஆறிடுச்சு, பட் வந்தப்போ சூடாக இருந்துச்சு. We don't have any pieces. கொழுப்பு பீஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை, மாங்காய் இல்லை, கத்திரிக்காய் இல்லை இந்த சாம்பிளில். இப்போ வந்து எனக்கு வந்ததில் எதுவும் இல்லை. கொஞ்சம் வச்சுப்போம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுட் ரிவ்யூ, அதாவது சாப்பிட்டுட்டே போடுறது.
கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக இருக்குது ஆனியன். இப்போ எல்லாமே நான் விசிபிளாக தான் பார்த்துட்டு சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் 3 இருக்குது, அதில் வந்து 2 தான் இருக்குது. இது 3 என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் பிரிக்கிறப்போ காமிக்க முடியாது, 2 கையில் நான் பிரிச்சுட்டு அப்புறமேட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அதை நம்ம பிரித்தாச்சு. ஆக்சுவலாக என்னென்ன இருந்துச்சுன்னா 3 இருந்துச்சுல. ஒன்று வந்து ஸ்பெஷல் ரைத்தா இங்கே இருக்குது. இந்த ரைத்தா பார்த்திங்கன்னா நமக்கு அதில் பார்த்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது மோரா தயிர் அது வந்து இதில் கொஞ்சம் நிறையா இருக்குது. இதில் வந்து அந்த வெங்காயம் மட்டும்தான் இருக்குது. அந்த தயிர் வந்து கொஞ்சம் இருக்குது, அதில் மட்டும் ஒட்டியிருக்கு, பட் எக்ஸ்ட்ராவாக இல்லை. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இது மாதிரி இருக்குது, தயிரே நிறையா இருக்குது. அதுவே நீங்கள் போட்டு பிரசன்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்த இன்னொரு இது என்னென்னா இதில் வந்து கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க கொஞ்சமாக. ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி கம்பேரிட்டிவ்லி இது வந்து கொஞ்சம் சந்தக்கடை பிரியாணியில் கொடுத்து அந்த தால்ச்சா வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. அப்படியே மிக்ஸ் பண்ணாமல் பார்க்குறேன். மிக்ஸ் பண்ணணும். தால்ச்சா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அவுட் ஆஃப் 10 பார்த்திங்கன்னா ஒரு காரம் வந்து ஒரு 6 இருக்குது. புளிப்பு வந்து லைட்டாக ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படி வச்சுக்கலாம். கண்ணப்பால் வந்து தால்ச்சால புளிப்பே இல்லை, லைட்டாக கொஞ்சம் ஒரு 3 பாயிண்ட்ஸ் காரத்துக்கு கொடுக்கலாம். 10ல் 3 காரம், ரொம்ப காரமாலாம் இல்லை. கண்ணப்பாவோட தால்ச்சாவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சந்தக்கடையில் வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது, புளிப்பும் இருக்குது. பிரியாணியோட எப்படி மிக்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த கிரேவி லைட்டாக கொஞ்சம் பச்சையாக இருக்கிற ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்குது. தக்காளி நான்வெஜ்ஜில் எந்த ஃப்ளேவரும் வரல. இந்த நான்வெஜ் கிரேவி மாதிரி தெரியும், மேபி இருக்கலாம், என்னென்னு எனக்கு தெரியல. பட் இது கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு மசாலா சாந்து மாதிரி இருக்குது, ஒரு கிரேவி ஃபீல் இல்லை. தக்காளி, மிளகாத்தூள், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கின மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. எந்த ஒரு சிக்கன் மட்டன் ஃப்ளேவர் அது மாதிரிலாம் இல்லை அந்த கிரேவியில். வெங்காயம் வந்து லைட்டாக கொஞ்சம் அந்த மோர் தயிர் அதோட தயிரோட லைட்டாக புளிப்பு வெங்காயத்தோட காட்டும். இவங்களோட ரைத்தால இதை விட இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளிப்பு சேம் வெங்காயத்தோட காட்டும். இப்போ பிரியாணிக்கு போவோம். ஃபர்ஸ்ட் டைம் கோயிங் டு டேஸ்ட் சந்துக்கடை பிரியாணி. தால்ச்சா கொஞ்சம் ஊற்றிப்போம். மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு. மட்டன் சூப்பராக குக் ஆகிருக்கு, ரொம்ப ஜவு மாதிரிலாம்டா, மெல்றது ஈஸியாக இருக்குது. ஆயில் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப காரம்லாம் ஒன்றும் இல்லை.
நெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணுவோம். சேம் இங்கேயும் மட்டன் நல்லா வெந்திருக்கு. பிரியாணி சாப்பிட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருச்சா இல்லை இந்த 2 பிரியாணியும் எனக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கலையான்னு தெரில. வாங்கி வச்சோடனே வா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல. ஒருவேளை நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அரைக்குறை தூக்கத்தில் சாப்பிட்றதுனால எனக்கு டயர்டாக அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா, ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லையான்னு தெரில. பட் எனக்கு இன்னமும் ரெண்டுமே நான் இன்றைக்கி 2 பிரியாணி சாப்பிட போகிறேன் அப்படின்னு அந்த ஆர்வமாக இருந்த ஆர்வத்துக்கு எனக்கு செம்ம இன்னைக்கு வேட்டை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல. அதே மாதிரி இந்த வியூஸ் எல்லாமே என்னோடய பர்சனல் வியூ. ஒருத்தருக்கும் டேஸ்ட் மாறும். இப்போ உங்களோட காரத்தோட டாலரேட் பண்ணுற லெவலும் நான் காரத்தை டாலரேட் பண்ணுற லெவலும் சேமாக இருக்காது. சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களோட உப்பு லெவல், என்னோடய புளிப்பு, இதெல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறும். இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு டிஷ் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். மேபி நான் வாசம்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்ற இருக்கலாம். ஸோ டேஸ்ட் அண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இந்த வீடியோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய வியூ. மட்டன் பீசஸ் சூப்பராக ஒருத்தர் போட்டுட்டு கம்பீட் பண்ணுற அளவுக்கு டஃப் காம்படிஷன் 2 பேருமே கொடுக்கல. பீயிங் நியூட்ரல் நான் வந்து எப்படி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு வச்சுன்னா பயஸ்டாக இருக்கக்கூடாது. எனக்கு பர்சனலாக ஒரு கடை பிடிக்கும், இந்த கடை பிடிக்கும், அந்த கடை பிடிக்கணும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தா இது 2மே நீ பெருசாக எக்ஸைட் பண்ணலை. பட் ஆனால் 2மே குட் தான். எந்த ஒரு நெகட்டிவ் இதுவும் இல்லை. டவுன் சைட்ஸ் பார்த்திங்கன்னா கணப்பாலாம் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா இவங்க இந்த கொடுத்தது வந்து கொஞ்சம் ஹாஃப் குக்டு மாதிரி தான், ஏதோ பாதியில் சமைச்சிட்டு இருக்கும்போது எடுத்து அந்த மாதிரி இருக்குது இந்த மசாலா. இது கொடுக்குறது இது கொடுக்காமல் இருந்தாலும் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. இந்த இதில் தயிர் கொஞ்சம் கம்மி, வெங்காயம் மட்டும் கொஞ்சம் தயிர் ஒட்டி இருக்காங்க. அதில் இங்கே இது +1 தால்ச்சா வந்து எனக்கு இதுதான் பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதில் கொஞ்சம் பிடிப்பு கொஞ்சம் காரம் இருக்குது. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு பருப்போட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது. ஒன்றும் காரமாக இல்லை. இது கொஞ்சம் அந்த ஒரு டேங்கினஸ் புளிப்பு, அந்த மாங்காய் போட்டிருக்கணும், அந்த இது எனக்கு ஃபீல் ஆகல. கோயிங் பேக் டு தி ஸ்மெல் பார்த்தீங்கன்னா 2மே பெருசாக அப்படியே திறந்தோன்னே ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி இல்லை. இதுலேயும் அந்த அப்படியே கமன்ற மாதிரி இங்கேருந்தும் ஸ்மெல் வரல, இங்கேருந்தும் வரல. பட் 2மே சூடாக தான் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணுறப்போ இப்பயும் கொஞ்சம் வெதுன்னு தான் இருக்குது. இப்போ இந்த 2யும் வச்சுட்டு நான் எதை சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணுவேன் என்னோடய லஞ்சை அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது.
எனக்கு என்னமோ கண்ணப்பா லிட்டில் பிட் டேஸ்டியர், ஏதோ ஒரு ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா இருக்கு, கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு இப்போ ஜட்ஜ் பண்ணவே முடியல, சீரியஸாக ஜட்ஜ் பண்ண முடியல இது ரெண்டுத்தில் எது வந்து நல்லது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆப்வியஸாக என்னால் 2 பிரியாணியும் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. பாருங்கள், ஸ்பூனில் என்னால் இதை கட் பண்ண முடியல. பட் இங்கே ஸ்பூனில் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதோட இது கொஞ்சம் நல்லா வெந்திருக்குன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த மட்டன்லையும் பார்த்தீங்கன்னா சந்துக்கட்டை பிரியாணியில் இருக்கிற அந்த மட்டனில் ஃப்ளேவர்ஸ் வந்து கொஞ்சம் இது கூட கம்பேர் பண்ணும்போது இதில் அந்த மட்டனில் வந்து பிரியாணியோட ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக தான் இறங்கியிருக்கு. கண்ணப்பாவில் இருக்கிற அந்த பிரியாணியில் இருக்கிற மட்டனில் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாவே அதிகமாகவே இறங்கிடுது. பிரியாணியில் இருக்கிற கறி சாப்பிட்ற ஒரு ஃபீல் கொடுக்குது, வெறும் கறி மட்டும் சாப்பிட்றப்ப. இங்கே வந்து எதுவும் வேக வச்சது மட்டும் அந்த இது ஃபியூஸ் ஆகலைன்ற மாதிரி இருக்குது. இந்த கறியில் மட்டும் கொஞ்சம் அந்த உப்பு, அதான் உப்பு அதில் தெரியுதுன்னா அதில் ஃப்ளேவர் இறங்கியிருக்கு. இதில் வந்து அந்த உப்பு எதுவுமே தெரில, சாதத்தோடு சாப்பிடும்போது மிக்ஸ் ஆகுது. பட் அந்த பீஸை மட்டும் தனியாக எடுக்கிறப்போ இது அந்த பீஸ் தனியாக தெரியுது, இந்த பிரியாணியோட சேராத மாதிரி தெரியுது. இதில் அந்த கறியை மட்டும் தனியாக சாப்பிட்றப்போ அதில் கொஞ்சம் உப்பு, அந்த பிரியாணியோட ஸ்மெல் ஃப்ளேவர் தெரியுது. இது கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது. அவ்வளோதான், பெருசாக அதில் கம்பேர் பண்ணி ஒன்றும் இல்லை. ஓவராலாக இது ரெண்டுமே வந்து எனக்கு இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை வேறு லெவலில் இருக்கும். அதாவது இது ரெண்டுத்தையும் கம்பீட் பண்ணுறப்போ ஒரு வேறு லெவலில் இருக்கும். இதை சொல்கிறதா அதை சொல்கிறதா அப்படின்ற மாதிரி இருக்கும்னா ரெண்டுமே ஓகேஷ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருக்கா, இல்லை இந்த பிரியாணி பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கடையில் இருக்கிற பிரியாணி பிடிச்சிருக்கான்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை ஏதோ சொல்ல மறந்துருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லி எனக்கு புரிய வைக்கலாம். நான் உங்கள்கிட்டேருந்தும் நான் லேர்ன் பண்ணிப்பேன். ஏன்னா என்னோட நிறைய பேர் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஃபுடீஸாக இருக்கிறவங்க நம்ம குரூப்பில் வேர் திருச்சி இட்ஸ் குரூப்பில் இருக்கீங்க. ஸோ உங்களோட வழிகாட்டுதலின்படி நான் உங்களை மாதிரி நிறையா கற்றுக்கிட்டு இந்த ஃபுட் மேலே இருக்கிற பேஷன் வளர்த்துட்டு இன்னும் நிறைய கடைகள், இன்னும் நிறையா சாப்பாடுகள் அதெல்லாம் தெரிஞ்சுப்பேன்னு நம்புகிறேன். இப்போ ஃபைனல் வெர்டிக்ட் சொல்லணும்னா இந்த ரெண்டு இன்னைக்கு இந்த மூமெண்ட்டில், அதாவது இந்த பிளேட்டில் இருக்கிற இந்த பிரியாணியும் இந்த பிளேட்டில் இந்த பிரியாணியும் வச்சு கம்பேர் பண்ணும்போது ஐ வில் கோ வித் கண்ணப்பா. ரீசன்ஸ் என்னென்னா இந்த ரைத்தா நல்லாயிருக்கு. இங்கே ரைத்தா வந்து வெறும் வெங்காயம் இங்கே இது ஒட்டியிருக்கு. இது கொடுக்காமல் இருந்திருந்தாலே இன்னும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். இது கொடுத்ததே ஒரு மைனஸ் மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் இதில் அந்த கறியில் ஃப்ளேவர் இருக்குது, ப்ளஸ் ஜீரக சம்பா அரிசி, இதுவும் துளசி பொன்னின்னாங்க. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் செஞ்ச ஒரு பிரியாணி மாதிரி தான் இருக்குது. பட் ரெண்டுமே குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. டேஸ்ட் நல்லா இல்லை, பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டுமே டாப் நாச் தான். அதனால தான் வந்து இது ரெண்டுமே டாப்பில் லீடிங்கில் ஓட்ஸில் வந்தது. ஸோ அவ்வளோதான், ரிவ்யூ இங்கே நான் முடிச்சுக்கிறேன். இது ரிவ்யூன்னு சொல்கிறத விட என்னோடய வெர்ஷன் ஆஃப் நான் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறது, அவ்வளோதான். பட் இதை வந்து நான் ரேட்டிங் மாதிரிலாம் நான் கொடுக்கல. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். கரெக்டாக சொல்லுங்கள். இதுதான் கண்ணப்பா. ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. கருப்பு கலரில் இருக்குது, இதுதான் கண்ணப்பா.
இது சந்து கடை. உனக்கு ரெண்டுமே தெரியாது. நீ சொல்லு. இதான் கண்ணப்பா. அதான் கண்ணப்பா இது சந்து கடை. எப்படி சொல்றீங்க? கண்ணப்பா கலர் பிரவுனிஷா ரொம்ப டார்க் பிரவுன்ல இருக்கு. சாதமும் வந்து நைஸா இருக்கும். பொடி ரைஸ்ல கண்ணப்பால தான் இருக்கும். சாப்பிட்டுட்டு எது நல்லா இருக்கு சொல்லுங்க. ஸ்பூன் எடுத்துட்டு வா அதுக்கு ஃபர்ஸ்ட். நான் ஒரு யூடியூபர் அட்மின். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். அட்மின் என்ன ஸ்பூன்ல சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட்டுச்சே தான். எது நல்லா இருக்கு? உன்னோட டேக் என்ன? சந்து கடை பிரியாணி தான் ஓகே. அந்த கடைக்கு ஒண்ணு. நீ சாப்பிட்டு பாருமா. இன்னொரு ஸ்பூன் எடுத்துறமா காவியா. 2 ஸ்பூன் எடுத்துறேன் நான். 2 எதுக்கு? அவங்க 2 பேரும். ஓகே, அடுத்து சொல்லுங்க. சாப்பிட்டு தான் போவோம். இரு சாப்பிட்டு. நம்ம சீட்டு விளையாடுறது ஊருக்கே தெரியும் போது. ஏன் தெரிஞ்சா நீ கையில சாப்பிடாம சாப்பிட்டியே. இல்ல ஸ்பூன் வரல. நான் கையில சாப்பிடுறேன். கையில. சரி கனிஷ்கா, உனக்கு எது பிடிச்சிருக்கு கனிஷ்கா? ஃபர்ஸ்ட் இத சாப்பிட்டு பாத்து நீ சாப்பிடு. நீ சொல்லு. இரு டேஸ்ட் பார்த்துட்டு மென்னு முழுங்கு. நீ பேசிட்டே இருக்காத மம்மி. சொன்னாதான் தெரியும். அதுக்கு தெரியாது. நம்ம அதை எடுத்து சாப்பிடு. உனக்கு எது பிடிச்சிருக்கு? எல்லாரும் சொல்லக்கூடாது. உனக்கு எது பிடிச்சிருக்கு? இது பிடிச்சிருக்கு. கண்ணப்பா. ஏன் பிடிச்சிருக்கு இது? ஏன்னா அது சூப்பரா இருக்கு. அப்படின்னா சரி, எது காரமா இருக்கு? இதுதான் காரமா. எது காரமா இருக்கு? அது காரமா. இது காரமா இருக்கா? என்ன சொல்றப்போ? சாப்பிட்டு நீ சாப்பிட்டு சொல்லு. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. எது? இதுதான் பிரியாணி மாதிரி இருக்கு. இதுதான் மசாலால பெரட்டின சாதம் மாதிரி இருக்கு. என்ன பொசுக்குன்னு சொல்லிட்ட? அவ்வளவுதான். ரைஸ் அப்படி இந்த ரைஸ் வந்து குழம்பு ஊத்தி வச்சிருக்கியா? இந்த ரைஸ் பொடிசியா இருக்கனால பிரியாணிக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஜீரக சம்பா. இது வந்து நல்லதான். இது வந்து துளசி பண்ணி நம்ம வீட்ல செய்வோம்ல அந்த அரிசியா. ஆனா இதான் பிரியாணினா இதான். கண்ணப்போத்துல நிறைய ஓட்ஸ் வந்திருக்கு எங்க வீட்ல. இன்னும் டேஸ்ட் பார்க்கணும்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. அவ்வளவுதான். எனக்கு போ, உனக்கு முடிஞ்சு போச்சு. காமனாக எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தேன். பிளேட் காலியானது வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மக்கள், அதாவது எங்கள் வீட்டில் இருக்கிற மக்கள் எதை விரும்புனாங்கன்னு. கண்ணப்பா பிளேட் காலியாகிடுச்சு. சந்தக்கடை பிளேட் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதுவும் காலியாகிடும். கண்டிப்பாக பிரியாணி மட்டும் எங்கேயுமே வேஸ்ட் ஆகாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் குறை இருந்தாலோ, எதுவும் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தப்பாக சொல்லியிருந்தாலோ அது என்னென்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ணி மேபி அந்த வாய்ஸை கூட நம்ம கட் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா. மற்றபடி ஐ டிட் ஜஸ்டிஸ்ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட வியூஸ், உங்களோட கருத்து என்ன, உங்களுக்கு எது பிடிக்கும் அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் தான் எதிர்பார்க்குறேன். அப்போ தான் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். உங்களோட தாட்ஸ் என்ன, என்னோடய மிஸ்டேக்ஸ் என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லலாம். தேங்க்யூ.